ஷலோம் ஷலோம். தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பரனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாளிதழுக்கு உங்களை வரவேற்கிறோம். செவ்வாய் 1 தம்மூஸ் ஜூன் 16. தேவனுடைய ஆலயம் 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். நமது ஆரம்ப வேத வசனம் தேவனுடைய ஆலயமாய் விளங்கும் உங்கள் உடலை பற்றி பேசுகிறது. நீங்கள் ராஜா இயேசுவின் ஜீவனை பெற்றுக்கொண்ட உடனே உங்கள் உடல் உங்களுக்குரியதாக இருப்பது இல்லை. தன் திட்டத்தை உங்கள் மூலமாக செயல்படுத்துவதற்காக தேவன் உங்களுக்குள் குடியேறினார். தேவனுடன் நடப்பதற்கு சம்மதம் அவசியமாகிறது. இதனால் தான் பவுல் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன் மேலுள்ள விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கூறினார். கலாத்தியர் 2:20. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் நீங்கள் தேவனுடைய பங்காளியாக இருக்கிறீர்கள். அவருக்கு உங்கள் அனுமதி தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் உங்களை ஒருபோதும் தவறான பாதையில் நடத்த மாட்டார். உங்கள் ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறைந்திருக்கிறது. தேவனை நேசிக்கும் மனிதர்களால் உங்களை சுற்றிலும் சூழ்ந்து கொள்வது முக்கியம். வார்த்தையை வாசிப்பது உங்கள் செயல்களை மாற்றும், மேலும் தேவனுக்கு பிரியமில்லாத இச்சைகளை அகற்றும். தேவன் உங்களுக்குள் செய்துள்ள முதலீடு பிரம்மாண்டமானது. அழுகின்ற இந்த உலகத்திற்கு தேவனுடைய அன்பையும் வல்லமையும் வெளிப்படுத்துவதற்காகவே நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். இது உண்மையிலேயே மிக சிறந்த செய்தி. இதை நீங்கள் சம்பாதிக்கவில்லை. அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீங்கள் யோசித்துக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி என்று கூறினார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அமர்ந்து கொண்டு அவர் செயல்படுத்துவதை கவனிப்பது மட்டுமே. தேவனுடைய வார்த்தையே வெற்றிக்கான உண்மையான இலக்கணமாகும். மகிமையின் ராஜா உங்களுக்குள் வாழ்வதால் இனிவரும் நாட்களில் உங்கள் நடைமுறை வாழ்க்கை வித்தியாசமாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஆலயம் அல்ல என்று பிசாசு உங்களிடம் கூறும்போது, ராஜா இயேசு உங்களுக்காக தன் ஜீவனை எப்படி கொடுத்தார் என்பதை அவனுக்கு நினைவூட்டுங்கள். பின்னர் கண்ணாடியை பார்த்து, வணக்கம் ராஜா இயேசுவே என்று சொல்லுங்கள். தேவனுடைய பரிசுத்தவான்களே, அவர் உங்களுக்குள் அழகாக தெரிகிறார். மகிமை தேவனுக்கு, மகிமை உண்டாகட்டும். தீர்க்க தரிசன அறிக்கை. நான் தேவனின் பங்காளி. நான் அவருடன் உடன்படிக்கையில் நடக்கிறேன். என் உடல் அவருடைய ஆலயம். மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து என்னில் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி உண்டாவதாக. மேற்கொண்ட தியானம் 1 கொரிந்தியர் 3:16-17. 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் நீதிமொழிகள் 1-3 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமையில் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும் கர்த்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழும். இன்று உங்கள் மீது கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள்
உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகிய இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாளை வரை உற்சாகத்துடன் இருக்கும். ஷலோம் ஷலோம்.